இன்றைய சிந்தனை பொதுவாக நமது வாழ்க்கையிலே நமது முன்னோர்கள் பல தத்துவங்களை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். இந்த தத்துவங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே சரியாக நடைமுறைப்படுத்துகின்றோமா? அந்த தத்துவங்கள் ரீதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம்? மரபுகளை மீறுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை மாற்றுகின்றோம். இன்றைய உலகத்திலே நவீனம், அறிவியல் என்று சொல்லிக்கொண்டு எங்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒருவனுடைய அறிவு வளர்ச்சி பெறுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அது வரவேற்கத்தக்க விடயம், ஏற்புடைய விடயம். அறிவியல் என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல விடயங்களை நாங்கள் அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும், நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நவீனம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களே நம்மை மாற்றிக்கொள்வது தான் எமக்குள்ள பெரும் பிரச்சனை. எங்களுடைய பண்பியல் என்ன, எங்களுடைய வாழ்வியல் என்ன, எங்களுடைய வரமுறை என்ன, இதை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நிலை மாறாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. இன்றைய உலகத்திலே நாங்கள் எல்லோருமே லௌலீகங்களை அதிகம் பெறுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதனால்தான் பல சிரமங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நமது வாழ்வியல் பண்பாடுகள், வாழ்வியல் முறைகளை நாங்கள் அடியோடு மாற்றிவிடுகின்றோம். அதற்கு காரணம் இன்றைய வசதிகள். அதாவது இன்று எல்லோரும் கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பண வரவுகள், உயர்வுகள் என்பன இயல்பாக அமைந்து விடுகின்றன. இந்த பணம் என்பது எப்பொழுதுமே எல்லோருக்குமே முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அந்த செல்வம் வருகின்ற பொழுதோ அந்த செல்வத்தை ஒரு வரையறைக்குள்ளே நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். செல்வம் பெருக பெருக நமது எண்ணம் மாறும், செயல் மாறும். அப்படி மாறுகின்ற பொழுது அது நமக்கு துன்பத்தை அதிகம் கொடுத்துவிடும். எனவே இந்த செல்வத்துக்கும் ஒரு வரையறையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் அதிகம் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோமானால் அந்த வந்த பணம் இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு செல்வதாகவே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துவிடும். எங்களுடைய செயல்முறைகளும் அப்படி மாறிவிடும், எண்ணங்கள் மாறிவிடும். எனவே நாங்கள் அந்த எண்ணங்களையும் எங்களுடைய வாழ்வியலையும் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அறம் என்கின்ற நிலையை நாங்கள் மாற்றக்கூடாது. அதற்குத்தான் ஆன்மீகம் மிக முக்கியமானதாக அமைகின்றது. இறை வழிபாடு செய்கின்ற பொழுதெல்லாம், தியானம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நமது மனம் ஒருநிலைப்பட்டு கொண்டிருக்கும். தேவையற்ற விடயங்களை தேடி அலையாது. நாங்கள் இறைவனை வேண்டி வழிபடுகின்ற பொழுதெல்லாம் நல்ல முக்கியமான நாட்களிலே நமது முன்னோர்கள் ஏன் விரதம் என்று வைத்தார்கள்? உணவை குறைத்து, உணர்வுகளை குறைத்து, மனம் ஒருநிலைப்பட்டு இறைவனை சார வேண்டும் என்று. அதே போல தான் வாழ்வியலிலே நாங்கள் எது எங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சரியாக வைத்துக்கொண்டு அது அளவுக்கு அதிகமாக வருகின்ற பொழுது அதை தடை செய்து, அதை வரையறை பண்ணி, இது எங்களுக்கு போதுமானது என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடு எங்களுக்கு மிக உன்னதமான, மேன்மையான, அற்புதமான பலங்களை கொடுத்து விடுகின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும். இந்த ஆளுமைத்தன்மையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால், மேன்மையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால், நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை, வரையறைகளை கட்டுப்படுத்தி அதற்கேற்ப வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நவீன யுகத்திலே எப்படியும் வாழலாம் என்று நாங்கள் சிந்திக்க தொடங்கி அந்த வாழ்வியலை பற்றி கொண்டோமானால் எங்களுடைய வாழ்க்கை மிக மிக மோசமான ஒரு நிலையை தொட்டுவிடும். அதற்கு பின்பு நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திவிடும். எனவே அதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொண்டு செயல்பட்டு வெற்றிகளை காண்போம். நன்றி.